டாஸ்க் பண்ண சொன்னா, என்ன கருமத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, அக்கா பழைய ஃபார்ம்க்கு திரும்ப போறாங்க. பார்வதி ஆல்ரெடி அவங்க இந்த வாரம் தான் இது நல்லா பண்ற மாரி வந்துட்டு இருக்காங்க. அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள மீண்டும் சொரிஞ்சுட்டு பாக்குறாங்க. ஒரு மொட்டை கடிதாசி பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வலம் வந்துட்டு இருக்கு. அது யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த மாரி கேவலமான செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அக்கா ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இத வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து இழுத்து அது சண்டையாகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் டாஸ்க் முடிய போகுது. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிருச்சு. கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் பண்ணாதான் விஜய் சேதுபதி இந்த வாரம் எதுவும் கேட்க முடியும். இன்னைக்கு எதுவும் பண்ணவே இல்ல. நாளைக்கு எதுவும் நடக்கவே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் சேதுபதி வராம, இல்லங்க இந்த வாரம் ஒண்ணும் இல்ல. நான் வேணா வீடியோ கால்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த மொட்டை கடிதாசியை எதுக்காக எழுதுனாங்க? இது யாரு பண்ணா? என்ன நடக்க போகுது இன்னைக்கு? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ எனக்கு போய் சக்சஸ் ஆகும். ஏன்னா ஷோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. நெறைய பேர் பிக் பாஸே பார்க்கறது இல்ல போல இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம் எங்க பார்க்குறது? நானும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த விக்ரம், சாண்ட்ரா கூட ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஒரு ஒரு நார்மலா நம்ம வீட்ல உட்கார்ந்துருப்போம்ல, அந்த மாரி ஷாட்லாம் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன லைவ் ஸ்ட்ரீம் தான் நம்ம பார்க்குறோமா? இல்ல சும்மா உட்கார்ந்துருக்கோமான்னு எனக்கே தோணுது. கன்டென்ட் எழுதவும் முடியல. அந்த மாரி ஒரு கேவலமான நிலைமையில போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு பிரில்லியன்ட்டான டாஸ்க்க நீங்க குடுத்தாலும், அசராம அந்த டாஸ்க்க கொளுத்தி, கண்றாவியாக்கி கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறது, இங்க இருக்க கண்டஸ்டன்ட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். எடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தா என்னதான் பண்றது? வயல்காடு வந்தாங்க வேற, அவைங்கலாம் அதுக்கு மேல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பிக் பாஸ் டீமே தவிச்சுக்கிட்டு தான் இருக்காய்ங்க. இவங்ககிட்ட நம்ம தப்பான ஆட்கள எடுத்து நம்ம இவங்கள்ட்ட கன்டென்ட் வாங்குறது ரொம்ப சிரமம்டா அப்படின்ற மாரி, அவிங்களே பிக் பாஸா இருக்கட்டும், அவங்க கன்டென்ட் கிரியேஷன்ல இருக்கட்டும், அந்த உள்ள இருப்பாங்க டைரக்ஷன் அவிங்களே பார்த்தீங்கன்னா, ஐயோ! இந்த சீசன் முடிஞ்சா போதும்டா அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இவங்கள்ட்ட 10 பைசா பிரயோஜனம் இல்ல. அம்மஞ்சல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு டாஸ்க்கே உருப்படியா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நீங்க பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த வீடியோல காமிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, குட்டி வார்டன்னா யாரு? குட்டி வார்டன் சொல்றது யாரு? பார்த்தீங்கன்னா, வியானா தான் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே குட்டி வார்டன் சொல்லிட்டு திரியிறாங்க. அது கன்டென்ட்காண்டி நம்ம அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கேமரால வரணும் அப்படின்னு. இந்த விக்ரம் இருக்கார்ல, அவரு கூட சொல்லியிருந்தாரு. "நீ வேணா லவ் பண்ணு. நீ வேணா கேமரால வருவன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காண்டு எஃப்ஜே பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அவரு அந்த காட்டும்போதே கையில அடிபட்டிருக்கு. வெள்ளையா ஒரு கட்டு போட்டிருக்காரு. அந்த க கட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் பண்ணாங்க. அவருக்கு அடிபட வச்சு, குட்டி வார்டனுக்கு அடிபட வச்சு, தர்மலிங்கம் சார பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செஃப் ஆக்கிட்டு, அவங்க இதுக்குள்ள இழுக்க பார்க்குறாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பிரஜனா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஒரு ஸ்டூடண்ட் இந்த மாரி வச்சு பண்ணியிருப்பாங்க. விடுங்க பார்வதின்னு சொல்றதுக்கு. ஆனா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட கேரக்டர், அவங்களோட ஆட்டிட்யூட காட்டுது. அவங்களோட கேவலமான புத்திய இதுல காட்டுது. இத நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள சொல்றாங்க, வெளியில சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா அந்த பொண்ணு ஒரு தடவ தாம்மா எழுதி போட்டுச்சு. நீ பார்த்தீங்கன்னா பல டைம் கூவிட்டு இருக்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்மலிங்கம் அமித்தும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கடுப்பாகுறாரு. கண்டிப்பா இத ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆக்குவாங்க. இந்த செயல செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானா அவர்கள் தான். நேத்துமே அமித்தோட ஷூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, 2, 2 ஷூ எடுத்துட்டு போனா ஷூ போட முடியாது. எல்லா ஜோடியிலயும் ஒவ்வொன்னு எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கிரிஞ்சு பண்ணாங்க. கேட்டதுக்கு, "நான் எங்க ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணுவேன். சிக்கன் நான் சாப்பிட்டுட்டு சிக்கனோட பீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க மிஸ் தலையில போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கருமத்த நீங்க கட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்தது ஓகே. எபிசோட்ல இது எப்படி வந்துச்சு? எனக்கே டவுட்டா இருந்தது. இது என்ன மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல போகும்? எத நீங்க பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு போட்டு காட்டுறீங்க? எத எஜுகேட் பண்றீங்க? எத நீங்க சொல்ல வரீங்க? எத பிரதிபலிக்கிறீங்க? இந்த மாரி ஒரு விஷயத்த காட்டலாமா? அந்த இடத்துல நீங்க பீப் போட்டுருக்கலாம்ல. நான் இப்ப எங்க ஸ்கூல்ல பண்ணுவேன்னு சொல்ற இடத்த விட, நீங்க வேற எங்கிட்டு கேமரா காமிச்சிருப்பீங்க. அதான் பல கேமராக்கள் உள்ள இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே நேத்துமே கடுப்பா இருந்துச்சு. நான் எபிசோட்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, எபிசோட்லயுமே அது வந்துச்சு. இந்த வியானாவ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நம்ம ஒண்ணு பண்ணணும், அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்க பொறுத்தளவு 11த் படிக்கிற ஸ்டூடண்ட். இவனுங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு இன்னோவேட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, கிரியேட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, ஒரு டான்ஸோ, பாட்டு பாடுறதோ, வாட் எவர் இட் இஸ் காமெடியா நெறைய ஏதாச்சும் பண்ணலாம். ஒரு ஃபன்னா பண்ணலாம். 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை போடுற மாரி பண்ணலாம். ஏதாச்சும் நம்ம 11த், 12த் படிக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள ஷேர் பண்ணியிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம். அந்த மாரி ஒரு ஸ்கிட் மாரி இவங்களே ட்ரை பண்ணி கூட பண்ணலாம். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி ஒண்ணு பண்ணலாம்.
ஒண்ணும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நாங்க சண்டை போடுவோம். இப்படி ஒரு லெட்டர் எழுதுவோம். கேவலமான ஒரு செயல செய்வோம் அப்படின்னு சொன்னா, கிரியேட்டிவ் டீம் அவிங்க என்ன பண்ணுவானுங்க, அவனுங்களாச்சும் சரி இவனுங்கலாம் 10 பைசாக்கு தேற மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு, சரி ஒரு சீக்ரெட்டா ஒரு டாஸ்க் மாரி இவனுக்கு குடுப்போம். சாண்ட்ராக்கு ஒரு குடுத்தாங்கல்ல, அந்த டாஸ்க்கே தூக்கி நிறுத்தி இருப்பாங்க. அதே மாரி யாராச்சும் ஒரு வியானா கூப்ட்டா வேலைக்காரி பார்வதி உள்ள கூப்ட்டு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேரக்டர் பண்ண போறீங்க. அதாவது நீங்க ஒரு சிடுமூஞ்சியான கேரக்டர், இல்ல வந்து நீங்க ஒரு ஜாலி டைப்பு. திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு மறந்துருவீங்க. இப்ப வந்து 7த் சீசன்ல பார்த்தீங்க அப்டின்னா, மஞ்சுளா டீச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிட்டே வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க கொண்டு போயிருந்திருப்பாங்க மாயா அவர்கள். அதே மாரி இவங்களுக்கு இந்த மாரி ஒரு கேரக்டர் அப்டின்ற மாரி சொல்லியிருக்கலாம். அதே மாரி வந்து நம்ம தலைவன் வந்து பிரஜன கூப்ட்டு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானவங்க. அதுக்கு மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல எது தப்பு நடந்தாலும் ரொம்ப கோவப்பட்டுருவீங்க அப்டின்ற மாரி சொன்னு, போன சீசன்ல கூட நம்ம பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஒன் சைடா வந்து வர்ஷினிய நீங்க லவ் பண்றீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் அவர்கள் குடுத்திருப்பாங்க. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஸ்கிட் மாரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது அது ரோல் தான் அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, இத நீங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அதையாச்சும் இவனுங்க ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாம டாஸ்க் பாட்டுக்கு நடக்கட்டும் அப்டின்னா, இவங்க பாடம் நடத்துறாய்ங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யமா இல்ல. எது ஒரு ஒரு ஸ்கிட் மாரியும் தெர்ல. ஒரு ஸ்கூல் டாஸ்க் மாரியும் தெர்ல. ரொம்ப கேவலமா இருக்கு அப்டின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடிலாம் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள மறந்துருவேன். எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. "ப்ரோ நீங்க இத மறந்துட்டீங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து அ கான்செப்ட் என்ன பேச வந்தேனோ, அத வுட்டுட்டு எதேதோ பேசிட்டு இருக்கேன். எனக்கே கடுப்பா இருக்கு. நான் பிக் பாஸ் ரிவ்யூ தான் பண்றேனா? இல்ல வந்து நம்ம இத பேசாம ஸ்டாப் பண்ணிட்டு போயிரலாமா? நம்ம இன்னொரு சேனல்ல தான் நல்லா வியூஸ் போகுதே. அதுக்கே பேசாம வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். இது ஏன் வந்து இவ்ளோ பிக் பாஸ்க்கு பண்றாங்க? நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். லிட்டரலி சொல்லப்போனா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து இரவு பகலா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்லாம் பார்த்து லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பார்க்குறோம். நெறைய விஷயங்கள வந்து பண்ணி தான் பண்றோம். அப்படி இருக்கும்போது, இப்படி இவங்க டாஸ்க்க வந்து கொலநாசம் பண்ணா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வியானா போவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸுமே போயிட்டு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல வந்து என்ன மாத்தலாம்? ஆல்மோஸ்ட் எதுவும் மாத்த முடியாது. இந்த சீசன என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.